அந்த அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைகிறார். உடன் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்காங்க காங்கிரஸ் நிர்வாகிகள் அறிவாலயத்துக்கு போயிருக்கிறத பார்க்க முடியுது. எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படலாம்? உங்களுடைய கணிப்புகள் என்ன? கிட்டத்தட்ட 40 தொகுதிகள் வரை கேட்கிறதா சொல்லப்படுது. அதே நேரத்தில் புதிய கட்சிகள் வருகையும் பார்க்கிறோம். என்ன நடக்கலாம்? 9x3 27 தொகுதி வரை ஒதுக்கப்படலான்னு நான் கணிக்கிறேன். காரணம், ஆக்சுவலா இது 25க்கு கீழே தான் புதிய கட்சிகள் வர்றதுனால ஒதுக்கப்படணும். புதிய கட்சிகளுக்கு இடங்கள் கொடுக்கும் போது எக்ஸிஸ்டிங் கூட்டணி கட்சியில் உள்ள கட்சிகள் சீட்டை குறைக்கிறதா முறை. காரணம், அணியின் பலம் அதிகமாகும் போது ஸ்ட்ரைக்கிங் ரேட், அவங்களோட வெற்றி விகிதமும் கூடும். அந்த வகையில குறைக்கிறது தான் நியாயமான ஒரு கூட்டணிக்குள்ள ஒரு முடிவா இருக்க முடியும். ஆனா காங்கிரஸ் பெரிய அளவு தங்கள் வெற்றிக்கு முக்கிய காரணம்ங்கிற ஒரு கிளைமை வச்சு ராகுல் காந்தியை இதுல பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணிட்டாரு. கனிமொழி அவர்கள் சந்திக்கும் போதே இது முடிஞ்சிருக்கணும். ஆனா முடியாம அது இன்று வரை இழுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில காங்கிரசுக்கு அந்த பேர வலிமைக்கு தமிழக முதல்வர் ஒரு சிறிய அளவிலையாவது இடம் கொடுப்பாருன்னு தான் நான் கணிக்கிறேன். இதுல காங்கிரசுக்கு வேற ஆப்ஷன் இல்ல. டிஎம்கே ரியல் ஆப்ஷன், ஸ்டாலின் கொடுக்கிறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்னு மெட்டீரியலாகவும் கொள்கை அடிப்படையிலும் ஸ்டாலின் ஒரு ஒன்லி ஆப்ஷனா இருக்கிறாரு. திரு விஜய் அவர்களை எடுத்துக்கிட்டா அவர் ரீல் ஆப்ஷன் தான். இதுவரை அவர் பலத்தை நிரூபிக்காதவர். அது மட்டும் இல்ல, மெட்டீரியலா அவர் ஜனநாயகம் படத்தோட அந்த பின்னடைவுக்கு பிறகு பாஜகவை அவர் எதிர்க்கக்கூடிய அரசியலும் பண்ணல. எனவே காங்கிரஸ் தான் இல்லாம திமுக வெற்றி பெற முடியுமாங்கிற தன் பலத்துலதான் திமுக கிட்ட பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணுது. அதை ஸ்டாலின் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு மதிச்சு சீட்டு கொடுப்பாருன்னு நான் கருதுறேன். மேலும் காங்கிரஸ்ல உள்ள 17 எம்எல்ஏக்களும் மிக பெரும்பாலான எம்பிக்களும் காங்கிரஸ் நிர்வாகிகளும் எல்லாருமே திமுக கூட்டணி தான் என்பதிலையும், ஸ்டாலின் கொடுக்கிறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட் என்பதில் உறுதியா இருக்கிறதுனாலையும் இந்த கூட்டணிக்குள்ள எந்த பிரச்சனையும் இன்றே அது டெல்லியில் பேசி முடிக்கப்பட்டு ஒரு முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருப்பதா தான் நான் பார்க்கிறேன். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி. தொடர்ந்து செய்தியாளர் கோகுல் இணைகிறார். கோகுல், எத்தனை சீட் கேட்கிறாங்க காங்கிரஸ் தரப்புல? அதே போன்று மாநிலங்களவை சீட் ஒன்று வேணும் அப்படிங்கிறது ஒரு முக்கிய கோரிக்கையா இருக்கு. அதனுடைய முக்கியத்துவம் என்ன கோகுல்? நிச்சயமாக தொடர்ந்து காங்கிரஸோட பேச்சுவார்த்தை என்று பார்த்தால், டெல்லியில ராகுல் காந்தியை சந்தித்து கனிமொழி பேச்சுவார்த்தை நடத்தினார். அதன் பின்னர் காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச்செயலர் வேணுகோபால் முதலமைச்சரை சந்தித்து ராகுல் காந்தி தெரிவித்த கருத்துக்களும் எத்தனை இடங்கள் என்பதை முதலமைச்சரை சந்தித்து நேரில் வலியுறுத்தினார். அப்போது 41 இடங்கள் வரை காங்கிரஸ் கட்சி கேட்பதாக கூறப்பட்டது. பின்னர் ஜோடங்கர் கனிமொழியை ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு மேலாக சந்தித்து பேசினார். அந்த பேச்சுவார்த்தையின் போது எண்ணிக்கையை குறைத்துக் கொண்ட காங்கிரஸ் முன்வந்திருப்பதாக தெரிந்தது. ஆனால் திமுக தரப்புல தற்பொழுது புதிய கட்சிகள் வரவால் கூட்டணியில் இருக்கக்கூடிய எண்ணிக்கையை ஒதுக்குவதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் குறித்தெல்லாம் விளக்கியிருக்கிறார்கள். கடந்த முறை 25 தொகுதியில போட்டியிட்டு 18 தொகுதியில காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. அதே எண்ணிக்கையில் போட்டியிட வேண்டும் என்று தொடர்ந்து திமுக வலியுறுத்தி வருவதாக தகவல் வெளியாயிருக்கிறது. மாநிலங்களவை தேர்தலை பொறுத்தளவு தற்பொழுது மல்லிகார்ஜுன கார்கேவுடைய பதவிக்காலம் நிறைவேறக்கூடிய நிலையில காங்கிரஸ் கட்சிக்கு மாநிலங்களவையுடைய இடங்கள் தேவைப்படுகிறது. அந்த அடிப்படையில பேச்சுவார்த்தையில ஒரு இடத்தை இந்த முறை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியதாக தெரிகிறது. அதற்கு திமுக சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும், ஆனால் மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு 5ஆம் தேதியோடு நிறைவடையக்கூடிய நிலையில 2ஆம் தேதிக்குள் சட்டமன்ற தேர்தலில் எத்தனை தொகுதி என்ற எண்ணிக்கையை காங்கிரஸ் கட்சி இறுதி செய்தால் இந்த மாநிலங்களவை திமுக விட்டு தருவதற்கு தயாராக இருப்பதாக ஒரு கெடு விதித்திருப்பதாக தற்போதைய தகவலாக இருக்கிறது. மல்லிகார்ஜுன கார்கே தொடர்ந்து மாநிலங்களவையில எதிர்கட்சி தலைவராக இருந்து பணியாற்றுவதற்கு அந்த ஒரு இடம் தேவைப்படுகிறது. அதே போல டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற முக்கிய நிர்வாகிகளுக்கும் அந்த மாநிலங்களவை இடம் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அந்த கோரிக்கையை காங்கிரஸ் கட்சி வைத்திருக்கும் போது திமுக தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சியில் தான் இருக்கக்கூடிய அந்த தொகுதி எண்ணிக்கையை பிரிப்பதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குறித்தெல்லாம் காங்கிரஸ் கட்சியிடம் விலக்கி இருப்பதாக கூறப்படுகிறது. ஒருவேளை 2 முதல் 3 தொகுதி வரை திமுக கூடுதலாக வழங்கலாம் என்ற ஒரு தகவலும் இருக்கிறது. அதற்கு திமுக முன்வரலாம் என்ற ஒரு தகவலும் சொல்லப்படுகிறது. விரைவில் இந்த எண்ணிக்கையை இறுதி செய்வதற்காக திமுக 2 முதல் 3 இடங்களை விட்டுத் தரலாம் என்ற ஒரு தகவலும் கூறப்படுகிறது. 2ஆம் தேதிக்குள்ள ஏறக்குறைய திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு எத்தனை தொகுதிகள் சட்டமன்ற தொகுதிகள் என்பது இறுதி செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தையின் பின்னர் டெல்லி தலைமையிடம் காங்கிரஸ் மேலிட குழு தகவல் தெரிவிப்பார்கள். ஓரிரு தினங்கள்ல அந்த தகவலை அடிப்படையில் இந்த எண்ணிக்கை இறுதி செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவே தற்போதைய தகவலாக இருக்கிறது. தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்கள் நம்மோடு இணைகிறார். பேசலாம் சார். வணக்கம்.
வணக்கம். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை காங்கிரசும் திமுகவும் தொடங்கி இருக்காங்க. பல்வேறு புதிய கட்சிகள் வந்திருக்கக்கூடிய நிலையில குறைந்த எண்ணிக்கையிலான தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கப்படுகிறது. உங்களுடைய முதற்கட்ட பார்வை? இல்ல, அவங்க எவ்வளவு இடங்கள் கேட்கிறாங்க, எவ்வளவு இடங்கள் ஒதுக்கப்படுகிறது அப்படிங்கறத இரண்டு கட்சி தலைவர்களும் வெளியில வந்து சொன்னாதான் தெரியும். அது வரைக்கும் ஊகங்களின் அடிப்படையில் அல்லது அந்த போகிற தலைவர்கள் கசிய விடும் தகவல்களை அடிப்படையாக வச்சுதான் நம்ம பேச வேண்டியது இருக்கு. அதனால அதுவும் ஏற்கனவே ஆட்சியில் பங்கு, அப்புறம் உள்ளாட்சியில் பங்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வெளியில பேசுறாங்க. அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது இது தொடர்பாக எல்லா தகவல்களுமே சென்சிட்டிவான தகவல்களாக இருக்கிறதுனால முழுமையாக அதை பற்றி பேச முடியும்னு நான் நினைக்கல. ஊகங்களின் அடிப்படையில தான் பேச வேண்டியதாக இருக்கும். அப்படி பேசுவது சரியாக இருக்காது அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. சார், அதே போன்று உள்ளாட்சி தேர்தலில் 30% பங்கு, ஆட்சியில் பங்கு போன்ற பல்வேறு விஷயங்களை வந்து காங்கிரஸ் வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்தாங்க. அதன் காரணமாக பல்வேறு விமர்சனங்கள், இரு கட்சிகளுக்கு இடையிலான விஷயங்கள்லாம் தொடர்ந்த நிலையில தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தொடங்கி இருக்கிறது. அதன் அடிப்படையில் காங்கிரஸ் வந்து ரொம்ப உறுதியா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எடுத்துக்கலாமா? அதாவது காங்கிரஸ் வந்து இதையெல்லாம் பேசுவதன் மூலமாக 25 சீட்டு அல்லது 25 ஓரிரு இடங்கள் கூடுதலாக பெறுவதை உறுதி செய்ய முடியும். மற்றபடி ராஜ்யசபா சீட்டு ஒண்ணு கொடுக்கலாம். ஆனா நீங்க இங்க இருக்கக்கூடிய யாராவது தலைவர்கள் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை உறுதி செய்யறது தான் காங்கிரசுக்கு வாய்ப்பு இருக்கு. திமுக அதை யாருக்காகன்னு கேட்பாங்க. வெளி மாநிலத்தை சேர்ந்தவர் ஒருவருக்கு இங்க இருந்து மாநிலங்களவைன்னு போறது வந்து சரியாக இருக்காது. அப்படி ஒரு இடம் கொடுக்கறது சரியாக இருக்காது. அது எக்ஸப்ஷனலி டால் லீடரா இருக்கணும். இப்போ ராகுல் காந்திக்கோ, பிரியங்கா காந்திக்கோ, சோனியா காந்திக்கோ ஒரு இடம் கொடுக்கறதாக இருந்தால் அது வேறு விஷயம். அதை திமுக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அவர்களை தவிர வேறு ஒருவருக்கு இடம் கொடுக்குமா அப்படிங்கிறது தெரியல. அவங்க மிக பெரிய அளவுல காங்கிரசுக்கு ரொம்ப முக்கியமான தலைவராக இருந்தால் ஒருவேளை கொடுக்கலாம். நீங்க இங்க கார்டுல போடுற மாதிரி காங்கிரசுக்கு ஒரு இடம் முக்கியம், அவர் தலைவராக நீடிப்பதற்கு அப்படின்னா அவரோட போட்டியிடுவதற்கு வேற யார் இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி வருது. அது அந்த டெக்னிக்காலிட்டிஸ் பத்தி யோசிக்கணும். அது காங்கிரஸ்ல இருக்கிறவங்க வந்தா தான் அவங்களுக்கு கிடைக்குமா என்ன போன்ற பல்வேறு செய்திகள் அதுக்குள்ள இருக்கு. அதனால அந்த ஒரு கார்டை வச்சு கேட்டு ஒருவேளை திமுக கிட்ட வாங்கலாம், அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. பட் காங்கிரஸ் இங்க தமிழ்நாட்டில இருந்து யாரு நீங்க உங்க கேண்டிடேட்டுங்கிறத திமுகவிடம் சொல்றதுதான் சரி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதையும் தெரிஞ்சுட்டு தான் திமுக அந்த இடத்த கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். அது தவிரவும் நீங்க 25 சீட்டு காங்கிரசுக்கு கொடுத்தாலும் எந்தெந்த தொகுதிகள் யாரு வேட்பாளர்ங்கிறதையும் உத்தேசமாக திமுகவோட அவங்க பேசுவதுதான் அவர்களுடைய வெற்றியை உறுதி செய்யும். அதை பேசாம எங்களுக்கு சீட்டை கொடுத்துருங்க, நாங்க பார்த்து வேட்பாளர் போட்டுக்கிறோம்னு பழைய பாணியில எல்லாம் போய் வேட்பாளரை போட்டா அது வந்து எடுபடுமாங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கு. ரொம்ப குருஷியலான நிலைமைக்கு தகுந்த மாதிரி சில செயல்பாட்டு மாற்றங்களை காங்கிரஸ் கட்சி இதுல எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுல அவங்களுடைய சுதந்திரம் பறிபோனதாக நினைக்க வேண்டியது இல்லை. அவங்க வந்து அவர்களுடைய நன்மைக்காகத்தான் அந்த விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்தமாக அந்த கூட்டணியினுடைய மாபெரும் வெற்றி அப்படிங்கிறது இந்திய அளவுல காங்கிரசுக்கு ஒரு முகத்தை கொடுக்குது. தொடர்ந்து மாநில தேர்தல்கள்ல, சட்டப்பேரவை தேர்தல்கள்ல தோற்று கொண்டிருக்கும் காங்கிரசுக்கு ஒரு லிப்ட் தேவைப்படுது. மேற்கு வங்கத்துல அவங்களால ஜெயிக்க முடியாது. கேரளால அவர்களுக்கு 50-50 சான்ஸ் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். முழுமையாக மற்ற ஊடகங்கள் சொல்ற மாதிரி ஷியோரா எல்டிஎஃப் தோத்துரும், யூடிஎஃப் ஜெயிச்சிரும்னு என்னால சொல்ல முடியாது. 50-50 சான்ஸ் இருக்கு. கேரளால வாய்ப்பு இருக்கு. இங்க வந்து 100% ஷியோர் சான்ஸ் திமுகவோட கூட்டணிக்கு போனால் அவர்கள் நிற்கக்கூடிய இடங்கள் அனைத்தும் ஜெயிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதை அவங்க வந்து அப்படி ஒரு சூழலை கூட்டணியோடு இன்னும் நெருக்கமாக போய் அந்த கூட்டணியை உறுதி செய்யணும். அவங்களோட நெருக்கமாகவும் இருக்கணும். அதுல கொஞ்சம் கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் கூட அவர்களோட ஒரு இணக்கமான போக்கை கையாள்வது நல்லது அப்படிங்கிற எண்ணம் வருது. அந்த மாதிரி அவங்க செய்யறாங்களா என்னங்கிறது தெரியல.
புதிய கட்சிகள் வந்திருக்கு, அவங்களையும் அகாமடேட் பண்ணியிருக்காங்க. புதிய கட்சி வந்து மக்கள் நீதி மையமும் தேமுதிகவும் ஏற்கனவே வந்திருக்குது. அவர்களுக்கும் இடம் கொடுக்கணும். அதனால 25 அப்படின்னு அவங்க வாங்கிட்டாங்கன்னாலே அது ஒரு பெரிய அகாமடேஷன் தான். காங்கிரஸை மதிக்கிறது திமுக, காங்கிரஸை காப்பாற்றுகிறது திமுகங்கிற உணர்வு தான் அதை கொடுக்கும். அது 40 தொகுதிகளை கேட்கும் காங்கிரஸ்னு நீங்க ஒரு கார்டு போடுறீங்களே, அப்படிலாம் வாய்ப்பே இல்லை. அந்த 40 தொகுதிகள் ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பே இல்லை. அப்படி என்றால் அதெல்லாம் பேசினாலும் இறுதியாக ராகுலும் ஸ்டாலினும் என்ன பேசுறாங்கிறது தான் ஃபைனல். இப்போது இப்படி பேசலாம், ஆனா இறுதியாக என்ன சொல்றாங்கிறது தான் ஃபைனல். கண்டிப்பா சார், அடுத்தடுத்து கட்சிகளுக்கும் தொடர்ந்து அழைப்பு விடுக்கிறத பார்க்க முடியுது. இன்றைய தினம் மட்டுமே கிட்டத்தட்ட 7க்கும் மேற்பட்ட கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. என்ன நடக்குது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு ஜென்ராம்.